நிறையும், நம்ம கையும் நிறையும். மற்றவங்க கொடுத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சா அதேதான், நம்ம உழைத்து முன்னேற வேண்டும். அதேதான், உழைக்காம வீட்டிலேயே இருந்து மாமனார் மாமியாரும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? முடியாதையா. நாகராஜே நாகக்கண்ணி அட நாகலோக பட்டணத்தில் இருந்து கொண்டு ஏ நாகக்கண்ணி உன் பேச்ச கேட்டேன், இருக்கதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தேன். தனக்கு போக தானம் என்று சொல்வார்கள், அதை விட இன்னொன்னு இருக்கு நிதானம். நிதானத்தோடு கொடுத்தாதான் தர்மம் தலை காக்கும். அது இந்த தர்மத்தை கொடுத்து கொடுத்து இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஒன்று இருக்கும். வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை மதிக்கவே மாட்டார்கள் ஐயா. கெட்டு போனவர்களை எட்டி பார்க்க மாட்டார்கள். அதனாலே அம்மா நாகக்கண்ணி ஒரு வழி இருக்குதம்மா. ஏண்டி அம்மா நாகக்கண்ணி, ஏண்டி அம்மா நாகக்கண்ணி, எந்த நுடைய வார்த்தைகள் கேளு. போட் போட் கண்ணி கண்ணி, எம்மா ஆண்ட மேற நினைக்க வேண்டும், அதிகத்தாவ செய்ய வேண்டும், நம்ம ஈசனையும் நினைக்க வேண்டும், எம்மா இருந்து தாவ செய்ய அவத்தின் ஊட மகிமையா சங்கரனை பார்க்க வேண்டும். சங்கரனார் இடமதி குழந்த மரம் வாங்க வேண்டும். நாகராஜன் சொன்ன போது நாகக்கண்ணி பெண் கொடியாள். ஏ நாகக்கண்ணி, ஏ நாக தேவதை, நாகராணி. நான் ஒரு ராஜா, நாகராஜா, நீ ஒரு நாகராணி. உன்னை ராணி மாதிரி நான் தாங்குதேன். சில பேர் கட்டிய மனைவிய குல தெய்வமா நினைச்சு தாங்குன்னு தாங்குவாங்க. சில பேர்கள் மனைவிய மிதி மிதி மிதின்னு போட்டு மிதிப்பாங்க, காலு இழுத்துக்கிட்டு நடப்பாங்க, அப்போ மனைவிய மிதிக்க ஓடுவாங்க. சில வீட்டுல அப்படி நடக்கு. சில பேர் மனைவிய மகாராணி மாதிரி பார்ப்பார்கள். அந்த மாதிரி உன்னை ராணி மாதிரி நான் பார்க்கிறேன். அம்மா ஏ ராணி, ஏ நாகராணி. நம்ம ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கடவுளை நம்பினார் கைவிடப்படார். தெய்வத்தை மட்டும்தான் நாம நம்ப வேண்டும். என்ன நாகராஜே நாகக்கண்ணி ஆட்டும் என்று சம்மதித்து அவர்கள் எங்கே எங்கே வருவாரா? நாகராஜே நாகக்கண்ணி தவம் இருக்க வேண்டும். அம்மா என் நாகக்கண்ணி, நம்ம ஈசனை நினைத்து வணங்க வேண்டும் அம்மா என்று குளித்து நீராடி கோல வர்ணப்பட்டு உடுத்தி நீராடி
நீராடி நிதம் குளித்து நீலவர்ண பட்டுடுத்தி தெய்வத்தை வணங்கும் போது காலை குளியல் கடவுளுக்கு உகந்தது. மாலை குளியல் மனைவிக்கு உகந்தது. மாலை குளியல் அப்ப மதியான குளியல் வந்து ஒரு காசுக்கு உருப்படாத குளியலுமா? அப்படியா? காலை குளியல் தான் கடவுளுக்கே உகந்தது. அதாவது நாகராஜன் நாகக்கண்ணி குளித்து நீராடி வருகிறார்கள். ஒரு குழந்தைக்காக அந்த காலத்துல எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? நமக்கு பிள்ளை நாமளுக்கு ரொம்ப தொல்லையாக தெரிகிறது. ஆனா அவர்களுக்கு பிள்ளை வேணும் வேணும் இருக்கிறாங்க. நாகராஜ நாகக்கண்ணி அவளை சாந்தான தரைமே சந்தனத்தால் கோலம் போட்டார். மாவால் தரைமொழி மஞ்சனைய கோலம் போட்டார். பாலால் தரைமொழி பன்னீரான கோலம் போட்டார். கோலம் போட்ட இளமதிர கோலம் போட்ட இளமதிர குருத்து மாலை இளவிரித்தான். செப்பு கூட எடுத்து வைத்தாள். செப்பு கூட மேலையல்லோ மான்குலையை உரைத்து வைத்தாள். மாங்குலைக்கு மேலையல்லோ அழகான மான்குலையை உரைத்து வைத்தார்கள். தலவாழை இலை விரித்து அம்மா பாத்தீங்களா எவ்வளவு சத்தம் கேட்டாலும் எங்க அம்மா அசர மாட்டாங்க. ராசாத்திக்கு அது முத வரிசையில இருந்துகிட்டு இப்படி தூக்கம் வரணும் சும்மாவா? அதானே நம்ம என்ன சத்தம் போட்டாலும் சரிதான். தலவாழை இலை விரித்து ஈசனுக்கு பிடித்தது தேங்காய் பழம் பட்டி சூடம் சாம்புராணி. சாம்புராணி என்னாச்சு? அது சேர் கிடைச்சதும் நல்லா தூக்கம் வருது. பிள்ளையாரை பிடித்து வை நாகராஜனாக நாகலோகப்பட்டன மதலை இல்லை என்று மதலை இல்லை என்று மாநிலத்தில் இல்லை என்று புவனயத்தில் தவம் இருக்க பிள்ளை அது இல்லை என்று பேருலகில் தவம் இருக்க மதல்லை செல்வம் நமக்கு வேண்டும். இல்லாத பேர்களுக்கு தானையா அதனுடைய கஷ்டம் என்பது தெரியும். இல்லாத பொருளுக்கு ஏக்கம் இருக்கும். நாகராஜ நாகக்கண்ணி ஈசனை நினைத்து நினைத்தோம். சரி சரி ஈசனை நினைத்து நினைத்தோம் 24 மணி நேரமும் பகவானையே நினைத்து தவம் இருக்கிறார்கள். அரணை அரணை என்று ஆண்டவரை தேடுகிறார். சிவனே சிவனை என்று சிவனை தேடுகிறார்கள். அப்படி தேவ சிவனை தேடும் போடும் நாகராஜ நாகக்கண்ணி அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு நிமிஷம் வாங்கல. தச்சும் 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 எப்போ பூசணுமே 12 மணிக்கு தரேன். 12 மணிக்கு சாமி பெற செஞ்சிருந்தேன். சரி சாமி பிறக்கும் போது எல்லா சாமியும் வர வச்சது. அரணை அரணை என்று ஆண்டவரை தேடுகிறார்கள். 12 வருஷம் ஈசனை நினைத்து நினைத்து உருகும் போடும் பகவானை காணாமல்
நாகக்கண்ணி நாமளோ சர்ப்பங்கள் பாம்பாக இருக்கிறோம் சொர்க்கத்துல இருக்காங்களல்லவா என்று ஈசனை நினைத்த போதும் சரி இவளை தவமானது முக்தி பெற்று இருக்குதையா. ஐயா ஆமையா அப்ப பகவானும் பார்வதியும் படியளக்க புறப்பட்டு வருகிறார்கள். படியெடுக்க போறாங்க படியளக்க வருகிற போலும் ஆதிபரா சக்தியானவள் நாகராஜ நாகக்கண்ணி இவர்கள் தவத்தை கண்டு ஆண்டவரே சிவமேரும் ஆடி சக்தி மாட்டே நாகராஜ நாக எதற்காக தவமீறி எதற்காக தவமீறி ஈஸ்வரரே சொல்லும் ஐயா. பார்வதியால் கேட்ட பகவானும் எது சக்தியான பார்வேடி நாகராஜ நாகக்கண்ணி ஒரு குழந்தை அது இல்லை என்று குவலயத்தில் தவம் இருக்காரு நடலை அது வேண்டும் என்று மாநிலத்தில் தவம் இருக்காரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். பார்வதி பிடிமாதம் பிடித்தா ஆண்டவா சிவபெருமானே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இங்க குழந்தை கொடுத்தே ஆக வேண்டும். புள்ள உடுக்கணும் புள்ள உடுக்கணும் பகவான் முடியாது என்று சொன்னார். பார்வதி கற்பாளா இவருக்கு கட்டாயம் குழந்தை கொடுத்தே ஆக வேண்டும். சித்திரபுத்திர நயினார் இடத்தில் கணக்கு கேட்கிறார்கள். சித்திரபுத்திர நயினார் கணக்கெடுத்து பார்க்கிறார். நாகராஜ நாகக்கண்ணிக்கு வேடுவன் வேடுச்சியாக பிறந்து பச்சை பறவைகளை கழுத்து திருவி கொண்டார்கள். அந்த பாவம் தான் குழந்தை இல்லாம இருக்காங்க. 10 மான சூழ் மான பானம் போட்டு கொன்றார்கள். சூழ்மானை கொன்ற பாவம் இவங்க மானை கொன்ற தோஷம் மதலை இல்லை ஐயா. அவர் தான் இந்த பாவத்தை செஞ்சாரு. பெண்ணா பிறந்தவா நாகக்கண்ணி சும்மா இருக்கலாம்ல. மருத்து வச்சியாக பிறந்து கருமை அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கிறா. உருவ அழிப்பதற்கு உரமருந்து கொடுத்திருக்கிறா. இவருக்கு எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அம்மா 3 பிறவி பிறந்தாலும் குழந்தை இல்லை. பிறவி அது பிறந்தாலும் நானால குழந்தை இல்லை. 21 தலைமுறைக்கோ 21 தலைமுறைக்கோ ஏந்தும் பிள்ளை இல்லை ஐயா. பார்வதி சொல்கிறா போன ஜென்மத்தில செய்த பாவத்துக்கு இப்ப என்ன செய்வார்கள்? இப்ப 12 வருஷம் உங்களையே நினைத்து தவம் இருந்தார்களே, இவங்களுக்கு குழந்தை நீங்க கொடுக்க வேண்டும். பார்வதி பிடிவாதம் பிடிக்க ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஏ பார்வதி, மிஞ்சினால் கெஞ்சுகிறாய், கெஞ்சினால் நீ மிஞ்சுகிற. உனக்கு கொடுக்கிறேன் நான் சாபம். பகவானுக்கு வந்தாலும் போகாது, கோபம் வரவே வராது. அப்படி கோபம் வந்துச்சுன்னா பகவானுக்கு போகவே போகாது. நீ யாருக்கு பிள்ளை கொடுக்கணும் என்று சொல்லுகிற? அவர்களுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும். ஏ சக்தி பார்வதி, பிள்ளை இல்ல அரசனுக்கு, ஏ அரசனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். ஏய் முப்படாடி அம்மன்
சொக்கனாச்சி அம்மனாக முத்தார அம்மனாக 8 பேராக நீதான் பிறக்க வேண்டும். ஆமாம்மா பகவான் சொன்னா அது சொன்னது தானே. வேற மாற்றமே கிடையாதுல. சர்ப்பங்களுக்கு சக்தி பிறக்க முடியாது, முடியாது. பாம்புகள் வயத்தில் பார்வதி பிறக்க முடியாது. சரி. அதனால பார்வதி 1008 சொருவம் கொண்டாள். ஆமா 8 கலசத்தை அடைத்தார். நாகராஜன் கையிலே கொடுத்தார். சரி. நாகராஜன் நாகக்கண்ணி ஆமா 8 கலசத்தை வாங்கி சரி. தன்னுடைய மாணிக்க புற்றதில ஆ. 41 நாள் ஒரு மண்டலம் அப்பா அவ்வளவு நாள் விரதம் இருக்காங்க. பூஜை செய்து மறுநாளையில் 8 கலசங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி ஆமா 8 முட்டைகளாகி சரி. 8 முட்டைகளில் இருந்தும் என்ன? நெல்லை திருத்து நகரில் இருக்கிறாரே யாரம்மா? என் தாயான முப்புடாதி அம்மா, என் தாயான முத்தாரம்மல், இந்த தசரா குலசை என் தாயான முத்தாரம்மை எப்படி பிறந்து வருகிறானா? ஒன்னாமேடு முட்டையிலே முத்தாரம்மன் பிறந்து வார. 2வது முட்டையிலே முப்புடாதி பிறந்தா. ஓடியா ஓடியா. 3வது முட்டையிலே